ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷித் ஃப்ரம் ஜெட்டஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக் டெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதில் தான் இம்பல்ஸ் மூவ் சொல்லுவாங்க. நான் இதுக்கு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட் தான். இந்த குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள் ட்ரேடே இருக்காது, அந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான இதுவே இருக்காது. இந்த கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் பாருங்கள், இந்த கேண்டலும் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதுவே இருக்காது, ட்ரேடே நடக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு இதில் பிரேக் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட்டாக கிடைக்கும். இங்கேருந்து பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது இங்கேருந்து எடுத்து வந்தோம்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60% இத்தனை நாளில் ஒரு 9 days வந்து பார்த்திங்கன்னா 60 days நம்மளால் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். இது நான் ட்ரேட் புக்கும் கரெக்டாக இதில் நான் ட்ரேடும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாரி சொல்லியிருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, இதேமாரியான ஒரு ட்ரேட் வந்து எதிர்காலத்தில் வேறு ஒரு ஸ்டாக்கில் வரும்போது நம்ம ஈஸியாக போய் அதில் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக தான் இங்கேருந்து நம்ம சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம், இங்கே வாங்கியிருந்தால் இங்கே விற்றுடலான்ட்டு. இது யார் வேணாலும் சொல்ல முடியும் தான். ஆனால் இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இதில் சொல்லலை, யூடியூப்பில் இதுமாரி ஃப்ரீ இதில் சொல்லலை. ஸோ இதை நீங்கள் பாருங்கள். இது ட்ரேட் புக்கு நான் காட்டுறேன். இதில் ட்ரேட் எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக RVNL 11ஆம் தேதி 12ஆம் மாதம். ஸோ 200 குவான்டிட்டி 178 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள், 178 ருபீஸ் இங்கே வாங்கியிருந்தேன் 11th December. இங்கே வாங்கினதுலேருந்து நான் பாருங்கள், இங்கேருந்து எத்தனை நாள் பாருங்கள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள், ஒரு மாதம் அது பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் இருக்கும். இது எவ்வளோ நாள் போகுன்றது தெரியாது. ஆனால் நம்ம போய் முன்னாடியே உட்காந்துட்டோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சின்னு இங்கே பாருங்கள், கரெக்டாக 11ஆம் தேதி. இங்கே பாருங்கள், அதேமாரி பாருங்கள், இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்குலாம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டி கேண்டல் மூவ்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த அப்புறமா லுக் அட் த மூவ் எந்த அளவுக்கு ஏறி இருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 114%, 100%. எத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாளில் சரியான ரிட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே விற்றுட்டேன் தான். ஏன் விற்றுன்னு எனக்கே தெரியல. இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்குனால விற்றுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஏறிட்டான். ஸோ ஒரு 1000 குவான்டிட்டி போட்டிருந்தேன் இதில், அதுக்கான இதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஐஆர்எஃப்சி போட்டிருக்கேன்னா 700 போட்டிருப்பேன். ஸோ அது அடுத்தடுத்து விழுந்திருக்கும் ஆர்டரில். 79ல் வாங்கியிருக்கேன். எத்தனாம் தேதி பாருங்கள், 11ஆம் தேதி வாங்கியிருக்கேன்னா. இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வர்றதுக்காக தான். இது சார்ட்டை வச்சுட்டு யார் வேணால் அது சொல்லிட முடியும். ஆனால் ட்ரேட் எடுத்த மட்டும் தான் அந்த ட்ரேட் புக்கில் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் காட்டினேன். இங்கே பாருங்கள், 11ஆம் தேதி 12ஆம் மாதம் எடுத்திருக்கேன். நான் இங்கேயும் வெளியே வந்துட்டேன், இந்த இதுலேயும் வெளியே வந்துட்டேன். ஒரு 10%, 30%ல் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன்னா ட்ராக் பண்ணல. நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம், ஆனால் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ட்டு. அதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள்லாம் இந்த ஸ்டாக்கு தான். ஏன்னா 100% நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ் பண்ண மீன்ஸ் ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ் வந்து பார்க்கலாம். அவங்களுக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட எங்கேருந்து பாருங்கள், ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் 2 வரைக்கும் அந்தளவுக்கு போயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 நாள், அதாவது ஒரு 4 மாதம் அந்தளவுக்கு இதுவாகிருக்கு, சைட்வேஸ் போயிருக்கான். ஸோ இதுமாரிலாம் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே நார்மலான கேண்டில் பாருங்கள், இங்கெல்லாம் விட இந்த கேண்டில் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருந்திருக்கு, அதாவது புழுங்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அது பஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை % பாருங்கள், 80%. எத்தனை நாளில் பாருங்கள், 14 நாள். இவ்வளோ நாள் நம்மளுக்கு சைட்வேஸ் போயிருந்ததை 14 நாளில் இல்லை 9 நாளில் இத்தனை % எங்கேயும் நடக்காது. ஸோ இது மாதிரியான ஸ்டாக்கெல்லாம் நம்ம கரெக்டாக பிக் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். சரி, இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் இதேமாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் உங்கள் கண்ணில் போச்சுதுன்னா அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். செம்ம % நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதில் நிறைய குவான்டிட்டியும் நம்மளால் இறக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ், அவனும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள், இதுவும் பாருங்கள், இதுவும் பாருங்கள், இந்த 3 கேண்டிலும் பாருங்கள். இந்த 3 கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கெல்லாம் பாருங்கள் வித்தியாசம் தெரியுதுங்களா? ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும், நார்மலாக ட்ரேட் நடக்கும்போதே நம்மளுக்கு தெரியும், அந்த கேண்டிலை பார்க்கும்போதே தெரியும். அந்த மூவ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது?
அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கணிச்சோம்னு வச்சுங்களேன், பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த ட்ரேடு அந்த அன்றைக்கான ட்ரேடை பார்த்தீங்கன்னா போதும், ட்ராக் பண்ணும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பண்ணோம்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். இங்கேருந்து பாருங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு லுக் அட் த மூவ் 40%, 1 மந்த்தில் 40%. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது. ஸோ இதேமாரி எதிர்காலத்தில் வந்ததுன்னா ட்ரேடு நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். ட்ரேடில் இது கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு கவலையே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே போட்டுடலாம் ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா இது கீழே ஓப்பன் க்ளோஸ் வராத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன நடந்தாலும் நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் எனக்கு சொல்ல வந்தது. ஸோ இது எதுக்கு சொல்கிறோம்னா, இதை சார்ட் பார்த்துட்டு ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும், யாருன்னா சொல்லிட முடியும். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு 2 வாரம் இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள், அதாவது ஒரு 3 வாரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சதுன்னா இதை இது பண்ண முடியும். இங்கே வந்துட்டு இருந்தாலும் உங்களால் ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட் வந்துடும் செய்யற போகுது அப்படின்றது. ஸோ எதிர்காலத்தில் இதேமாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அதில் போய் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். கீழே என்னுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், இது ஒரு லிங்க்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடிக்கு இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் அதில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் தட்.